மக்களே, பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த குயிஸ் டாஸ்க்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குதுங்க மக்களே. ஸோ அதில் வந்து சேலஞ்சு மற்றும் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டாப்டு அதுதான் ஒரு குரூஷியலான கேமாகவே இருக்க போகுது. அதை பற்றின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அன்சீன் ப்ரோமோ ஒன்று 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 2 ப்ரோமோலையும் என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். எங்கேயா மெயின் ப்ரோமோவை காணோம், என்ன மறைக்க திட்டம் போடுகிறார்கள் அப்படின்ற மாதிரி நமக்கும் பல கேள்விகள், பல டவுட் வருது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நானும் கிட்டத்தட்ட 3 மணி, அந்த 3 மணிலேருந்து ப்ரோமோ வரும்னு ஸ்வைப் பண்ணி கை போனது தான் மிச்சம். அப்படியே தூங்கிட்டேன். இதுக்கு நடுவில் என்னன்னா அப்படியே தூங்கிட்டேன். அந்த ப்ரோமோ பார்த்து அப்படியே தூங்கி வர செஞ்சுட்டேன். ஓகேவா? இதுல ப்ரோமோ வரவே இல்லை ஏன்டா அப்படின்னு பார்த்தா ஏதோ மறைக்க ட்ரை பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட் வருது. இது வரைக்கும் 3 ப்ரோமோ எப்படியா இருந்தாலும் வந்துடும். ஒரு 3 மணிக்கு வரலனா கூட 4 மணிக்கு கூட வந்துடும். ஆனா 4 மணி வரையும் ப்ரோமோ வராம இருக்கிறதே சம்திங் ஃபிஷி. ஏதோ மறைக்க ட்ரை பண்றாங்க மக்களே, ஏதோ ஐடன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா சாண்ட்ராவை தள்ளி விட்ட விஷுவல்ஸ் மட்டும் இன்னும் வெளியே வரலையே. அதை மட்டும் பொத்தி பாதுகாப்பது ஏன்? என்ன சேவ் பண்ண ட்ரை பண்றீங்களா? பார்வதியை தள்ளி விட்டதுல இருந்து சேவ் பண்ண ட்ரை பண்றீங்களா? புரியுது எனக்கு. தள்ளி விட்டாங்கன்றதே அழகா அங்க சபரி வாக்குமூலம் கொடுத்துட்டாப்புல. இதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப எதுக்கு அது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணாம அப்படியே எதுக்கு பாதுகாக்க காரணம் என்ன? யாரை சேவ் பண்ண ட்ரை பண்றீங்க? ஓ, இத்தனை நாளா நாங்க பாதுகாத்து வச்சுட்டு இருந்த கமருதீனை வந்து சேவ் பண்ணோமா? இல்ல ஒரு கேமருன்ற மாதிரி ஊர்ல ஒருத்தவங்க சுத்திட்டு இருக்காங்களே அவங்கள சேவ் பண்ணோமா? புரியலையே எனக்கு. என்ன ட்ரை பண்றீங்க? சேனல் ஆல்ரெடி இந்த 2 பேரையும் நீங்க பொத்தி பாதுகாப்பு இவ்வளவு தூரம் எடுத்துன்னு வந்து மக்களோட மனது இந்த ஷோவோட ஒரிஜினாலிட்டி எல்லாத்தையும் கெடுத்து காலி பண்ணிட்டீங்க. இப்போ இதுல ப்ரோமோவோட மறைக்கிறீங்க. நல்லா பண்றீங்கடா, சூப்பரா பண்றீங்க, சிறப்பாக பண்றீங்க. பண்ணுங்க, உங்களை யாரும் கேட்க முடியாது. இதே அதர் லாங்குவேஜஸ்லாம் இருந்தா வேற மாதிரி ஒரு நிலைமை நடந்திருக்கும். இங்க வந்து ஹோஸ்டும் வந்து சேனல் சொல்றதுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி தலையாடிட்டு இருந்தா எல்லாம் இப்படிதான். இந்த ஷோ இந்த அளவுக்கு மோசமா போறதுக்கு ஒரு காரணம், மெயினான ஒரு காரணம் விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்றத மாற்றுக்கிறதே இல்லாம சொல்லிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் மெஜாரிட்டி, ஏன்னா தப்பு நடக்கும் போதே அதை தண்டிச்சு ரெட் கார்டு கொடுக்கும் போதே அது கொடுத்து வெளியேற்றும். மக்கள் பாத்துங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு புரியல. மக்கள் பாத்துங்கன்னு சொல்லிட்டு மக்கள் பாக்குற மாதிரி மக்கள் ஓட்டு போடுற வகையில தான் நீங்க எவிக்ட் பண்றீங்களா என்ன? அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது நமக்கு. ஸோ ஆனவனா அவரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டார், மக்கள் கிட்ட சொல்லிப்பார், கண்டிக்கவும் மாட்டார். இதுல வந்து தே ஆர் அடல்ட்ஸ் மக்களே அப்படின்ற மாதிரி பேசுவாரு. நம்ம பேசினா இன்னும் நிறைய பேசுவோம் அதுல. சரி, அந்த டாபிக் ஓரம் கட்டிடுவோம். ஆனா ப்ரோமோ ரிலீஸ் ஆகாததுக்கான காரணம் ஏதோ பெருசா இருக்குது மக்களே. அது ஏதோ மறைக்க ட்ரை பண்றாங்க. அதனாலதான் அந்த ப்ரோமோ எல்லாம் விட்டுட்டு ஜியோ ஹாட் ஸ்டார்ல வேற மாதிரி பல ப்ரோமோகளை போட்டுவதை நம்ம பார்க்க முடியுது. ஓகே, சரி. இப்போ அந்த அன்சீன் ப்ரோமோ என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அந்த கேள்வி டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த குவிஸ் டாஸ்க். சரி, ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்றேன். குவிஸ் டாஸ்கோட ரூல்ஸு சிம்பிள் ரூல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பவுல் இருக்கும். பவுலில் போய் ஒரு சீட் எடுப்போம். சீட் எடுத்துட்டு அந்த சீட் எடுக்கும்போது ஒரு கேள்வி வரும். ஓகே, இப்போ அந்த கேள்விக்கான பதில் உனக்கு தெரியுதோ, எடுக்கிற நபருக்கு சீட்டுக்கு அந்த கேள்விக்கான பதில் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் அந்த கேம்ல விளையாட போகலாம். நான் ஒரு கேள்வி எடுத்துனேன், ஆன்சரும் தெரிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணுவேன், போறேன் கேம்ல. ஓகே, விக்ரம் பதில் சொல்லுங்க அப்படின்போது விக்ரம் தப்பா சொல்லிட்டா ஒரு காயின். சாண்ட்ரா பதில் சொல்லுங்க, சாண்ட்ரா தப்பா சொல்லிட்டா ஒரு காயின். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு கேள்வியை வச்சு எல்லாருக்கிட்டையும் விளையாடலாம். எப்படி எல்லாருக்கிட்டையும் விளையாடலாம். ஸோ எல்லாருக்கிட்டையும் விளையாடிட்டு ஒரு 4 பேர்கிட்ட விளையாடிட்டு அவர் ஐ ஸ்டாப், போதும்பா இந்த கேம் விளையாட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்றதால ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா 4 பேரோட காயின் இவங்களுக்கு கிடைச்சிரும். 4 பேருமே தப்பா பதில் சொல்லிட்டாங்கன்னா அந்த 4 பேரோட காயினும் அந்த கேள்வி கேட்ட நபருக்கு வந்துடும். 1. 2வது விஷயம் என்னன்னா, இப்போ கேள்வி கேட்கிறார் ஒருத்தரை, அவர் கரெக்டா பதில் சொல்லிட்டாருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு காயின் போயிடும். இல்ல 5வது நபர், 4 பேரை தாண்டி 5வது நபர் கேள்வி கேட்கும்போது அவர் கரெக்டா பதில் சொல்லிட்டாருன்னா அங்க ஒரு 4 கால் ஜெயிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு காயினை தோத்துட்டீங்க. ஸோ 5 காயின் அவர்கிட்ட கொடுத்துடணும். இது ஒரு பக்கம், இது ஒரு சினாரியோ. அடுத்த சினாரியோ என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்ப 4 பேருக்கிட்ட கேட்டுட்டு நீங்க ஐ ஸ்டாப்டுன்னு சொல்லுவீங்க. அந்த கேள்வியான கேமை வந்து நான் க்ளோஸ் பண்றேன், முடிச்சிடுறேன் அப்படின்றத ஐ ஸ்டாப். இப்ப நீங்க ஐ ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த 4 பேர் எவன் உங்ககிட்ட தப்பா பதில் சொல்லானோ, 4 பேர் தப்பான ஆன்சர் பண்ணியிருப்பான்ல, அந்த 4 பேருமே உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுவாங்க. அந்த 4 பேர்ல சேலஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ அந்த சேலஞ்ச் பண்றதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டரே இருக்கு. இப்போ சேலஞ்ச் பண்றவன் உங்ககிட்ட பொய்யான பதில் இருக்கு, உனக்கு கரெக்டான ஆன்சர் தெரியலன்னு 4 பேர்ல யாராவது ஒருத்தர் கணிச்சுட்டு சேலஞ்ச் பண்றான்னு வச்சுங்க, நீங்க அந்த பதில் சொல்லணும், அந்த கேள்விக்கான பதில் சொல்லணும். அந்த கேள்விக்கான பதில் நீங்க தப்பா சொன்னீங்க, அப்படி தப்பா சொன்னீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த காயினும் அவனுக்கு போயிடும். எவன் சேலஞ்ச் பண்ணானோ அவன்கிட்ட போயிடும். புரியுது இல்ல? சேலஞ்ச் பண்ணவனுக்கு போயிடும். ஓகே,
இப்போ என்னன்னா இப்படி ஆயிடுச்சா, இப்படி ஒரு வேலை சேலஞ்ச் பண்ணவன் அந்த சேலஞ்ச் பண்றான்ல, அதுல ஆப்போசிட் பர்சன் வந்து கரெக்டா பதில் சொல்லிட்டானா உங்ககிட்ட இருக்கிற காயின் போயிடும், சேலஞ்ச் பண்ண மொத்த காயினும் போயிடும், டோட்டலா க்ளோஸ் ஆயிடும். சேலஞ்ச் இஸ் த ரிஸ்க் ஆப்ஷன். அதுல வந்து தெரியாம இருக்கும், நீங்க நம்பி ரிஸ்க் எடுத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கும் ஆப்படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுதான் சேலஞ்ச். இது எண்ட் ஆஃப் த டேல டாஸ்க் எப்படி முடியும்னா, யாருக்கிட்ட அதிகமான காயின்ஸ் இருக்கு, யாருக்கிட்ட கரெக்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற கேட்டகரியில தான் வின் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போதான் அந்த டாஸ்க் ஆரம்பிச்சு எல்லாம் பல டிஸ்கஷன் இதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து அன்சீன் ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று சாப்பாடு பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து பார்வதியோட வெஜிடேரியன் நான்வெஜ் அப்படின்ற ஒரு பிரச்சனை. அது நிறைய பேர் நீங்க கமெண்ட் செக்ஷன்லயே போடுறீங்க, அவங்க வெளியே வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்டுருக்காங்க, வீட்டுக்குள்ளதான் வெஜிடேரியன் சொல்லிட்டு இருக்காங்கன்றது நீங்க அவங்களுடைய பிளாகை பார்த்தாவே தெரியும். இதெல்லாமே தேவையில்லாது அப்படின்றத நீங்களும் ஃபீல் பண்றான்னு நான் நினைக்கிறேன். புரியுதா அந்த ஒரு விஷயம் வினோத்துக்கும் இதுக்கும்? அதுல வினோத் கேட்டது எனக்கு நியாயமா தான் பட்டுச்சு. ஏன்னா ஒரு விஷயம் நீங்க உங்களுக்கு செஞ்சுதாங்கன்னு கேட்கறது பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டீங்களேன்னா கேட்கறவனுக்கு கடுப்பு தான் ஆகும், கேப்டவன் ரியாக்ட் தான் பண்ணுவான். அது எப்படி ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியும்? ஸோ அதுல எனக்கு வந்து வினோத் ரியாக்ட் பண்ணது எனக்கு தப்பாவே தெரில. ஏன்னா அவர் தெளிவா சொல்றாரு, இதை சொல்லாம சொல்லு பாருன்னும் போது அவங்க அதை ஹைலைட் பண்ணி சொல்லும் போது தான் தப்பா இருக்கு. அதுலயும் பன்னீர் பட்டர் மசாலா அவங்களுக்கு இருக்குது தானே, இல்லாம இல்லையே. பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடு, எல்லாரும் நேத்து வந்ததை சாப்பிட்றாங்க, இவங்க சாப்பிட்றாங்கன்னா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. என்னது இது, அவங்களுக்கு மட்டும் புதுசா செஞ்சு சாப்பிட்றாங்களா என்ன? நேத்து பிக் பாஸ் கொடுத்து அமைச்சது தான் சூடு பண்ணி சாப்பிட்றாங்க. உங்களுக்கும் வெஜிடேரியன்ல பிக் பாஸ் கொடுத்து அமைச்சார், அதை சூடு பண்ணி சாப்பிடுங்களேன். அதை விட்டு தனியா ஒண்ணு பண்ணி தரணுன்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம், இது தேவையில்லாத ஒரு இதுதான் எனக்கு தோணுச்சு. அடுத்து இன்னொரு அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த அன்சீன் ப்ரோமோல என்ன நடந்திருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, மெயினா அதுல வந்து வினோத்துக்கு வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு, ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு யாரு அப்படின்னும் போது சபரி தட்டுறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து இவர் கமர்தனுக்கு போகுது, அவர் வந்து சுவிட்சர்லாந்து அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாரு. அடுத்து பார்வதி வந்து கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் பார்வதி கொடுக்குறாங்க, நியூஸ்லாந்து அவங்க ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேர் 2 காயின் கொடுத்தாச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ ஸ்டாப்டுன்ற மாதிரி வினோத் ஸ்டாப் பண்ணிருக்காரு போல. சேலஞ்ச் வந்திருக்காங்க. ஸோ வினோத் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் சேலஞ்ச் வந்திருக்காங்க. சேலஞ்ச் வரும்போது அவருடைய பதிலை கேட்டா ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு இஸ் தாய்லாந்து அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிக் பாஸ் எல்லாரும் செக் பண்ணிட்டு வரேன்னு பயங்கரமா உழுந்து சிரிக்கிறாங்க. அப்ப சாண்ட்ராவோட கவுண்டர், சார் அவர் போய் தனியா அங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்த கண்ட்ரி பேர் சொல்லிட்டு இருக்காரு சார்ன்ற மாதிரி சாண்ட்ராவோட கவுண்டருமே அற்புதமாக இருந்தது அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சு. ஐயோ, இதுல மெயினா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பிக் பாஸ் எச்சரிச்சார் வேறையே, என்னன்னா இந்த கேமை எல்லாம் இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீதியில எல்லாம் குரூப்பா தான் கேம் விளையாட்டுருந்தீங்க, இந்த கேமை வந்து சொல்லி கொடுக்காம இண்டிவிஜுவலா விளையாடுங்க, இண்டிவிஜுவலா விளையாடி பழகுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் இண்டிவிஜுவலா இந்த கேமை விளையாட சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. எப்படி இண்டிவிஜுவாலிட்டி என்னென்னலாம் காட்டுறாருன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரீதியில குரூப்பா விளையாடுங்க, தனியா விளையாடுங்க அப்படின்றத சொன்னாரு. பார்ப்போம் தனியா விளையாடுறாங்களா என்ன பண்றாங்களான்னு பார்ப்போம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.